வணக்கம். சினி சினி மினி மினி பிசி ஸ்டன்ட்ஸ் இப்படி ஒரு பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி ஒரு பேர் ஒருத்தருக்கு இருக்குது. இந்த பேரை கேள்விப்படும்போதே உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல. பிசி ஸ்டன்ட்ஸ்னு ஒருத்தர் பேரா அப்படின்போது இது என்ன ஸ்டண்ட் மாஸ்டராக இருப்பாரா, சண்டை பயிற்சியாளராக இருப்பாரா அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் நினைக்கிறீங்களா? உண்மைதான், நீங்கள் நினச்சது சரிதான். பிசி ஸ்டன்ட்ஸுன்றது ஒரு ஸ்டண்ட் மாஸ்டருடைய பேர். இந்த பேரை நான் எந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, சிறை படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். சிறை படத்தை திரையரங்கில் பார்த்தேன். சிறை படத்தில் டைட்டில் அப்படின்னு வரும்போது ஸ்டண்ட்டு அப்படின்னு போட்டு, ஆக்ஷன் அப்படின்னு போட்டு பிசி ஸ்டன்ட்ஸ்னு போட்டிருந்தாங்க. என்னையா இது, ஒரு ஸ்டண்ட்டு மாஸ்டருக்கு பேரே பிசி ஸ்டன்ட்ஸா, ஸ்டன்ட்ஸ்னே பேரே வச்சுக்கிட்டாரா ஒருத்தர் அப்படின்ற மாதிரி நினச்சேன். யார் இந்த பிசி ஸ்டன்ட்ஸு அப்படின்ற மாதிரி நினச்சேன். பேரை பார்த்தா மை லார்டு திரைப்படம் பார்க்கும்போது அதுலேயும் இந்த ஆள் பேர் வந்துச்சு, பிசி ஸ்டன்ட்ஸுன்னு பேர் வந்துச்சு. என்ன ரெண்டுமே அருமையான வெற்றி படங்கள். இப்படிப்பட்ட வெற்றி படங்களில் ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கிறவரா இந்த பிசி ஸ்டன்ட்ஸு? யார் இந்த பிசி ஸ்டன்ட்ஸு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சேன். அப்போ தான் இவரை பற்றி உள்ள தகவல்கள் எனக்கு தெரிய வந்தன. என்ன அப்படின்னா, இவங்க அப்பாவே ஸ்டண்ட்டு கலைஞர் தான், சண்டை பயிற்சியாளர் தான். படங்களில் ஸ்டண்ட் ஆக்டராக நிறைய படங்களில் பணியாற்றியவர். பர்டிகுலர்லி சூப்பர் சுப்பராயன் ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்றிய படங்களில் சண்டை காட்சிகளில் பணியாற்றிய சண்டை வீரர் இவங்க அப்பா. சந்திரசேகர்னு பேர். அவர் விஜயகாந்த் நடித்த பல திரைப்படங்களில் அவர் சண்டை கலைஞராக பணியாற்றியிருக்காரு. சூப்பர் சுப்பராயன் பணியாற்றக்கூடிய பெரும்பாலான படங்களில் குறிப்பிட்டு கூறுவதாக இருந்தால் ஊமை விழிகள் படத்தில் அவர் ஸ்டண்ட் நடிகராக படத்தில் வந்திருக்காரு. பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்தில் அவர் ஸ்டண்ட்டு கலைஞராக வந்திருக்காரு. உரிமை கீதம் அந்த படத்தில் ஸ்டண்ட் நடிகராக வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் ஸ்டண்ட் நடிகராக வந்திருக்காரு. இதையெல்லாம் தாண்டி குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்ததுன்னா, அவரை பொதுவாக இந்த கதாநாயகனை வில்லன் குத்தி, இல்லாட்டி வில்லனை கதாநாயகன் குத்தி அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தரை குத்தி அப்படியே சாவடிச்சு அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒருத்தரை ஸ்டாபிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்களே, அப்படிப்பட்ட காட்சி வந்துச்சுனாலே சந்திரசேகரை கூப்பிடுங்க, அவர் தான் கரெக்டாக அந்த கத்தி கத்தியெல்லாம் சொருகிறதுக்கு கரெக்டான ஆளாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் அவர் பயங்கர எக்ஸ்பர்ட் போல இருக்குது. அதனால் கத்தியை சொருகி சாகடிக்கிற காட்சி அப்படின்னாலே சந்திரசேகரை கூப்பிட்டுருவாங்களாம். இந்த பிசி ஸ்டன்ட்ஸ் இருக்கார்ல இவங்க அப்பா. பர்டிகுலர்லி சொல்கிறதாக இருந்தால் தளபதி படம் பார்த்தீங்களா, தளபதி படத்தில் மம்மூட்டியை சாகடிக்கிறாங்கல்ல, மம்மூட்டி இறக்குறாருல, அந்த சீனில் மம்மூட்டியை குத்துற ஆள் இருக்குல்ல, அந்த ஸ்டண்ட் நடிகர் இவர் தான், சந்திரசேகர் தான். அவருடைய மகன் தான் பிசி ஸ்டன்ட்ஸு. அப்பாவை போலவே நம்மளும் இதேமாரி ஸ்டண்ட் மாஸ்டராக வரணும். அப்பா ஸ்டண்ட் கலைஞர், நாம் ஸ்டண்ட்டு மாஸ்டராக வரணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பிரபு அப்படின்னு இருக்கக்கூடிய தன்னுடைய பெயரை பிசி ஸ்டன்ட்ஸு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டாரு. அந்த பின்றது பிரபு, சின்றது அவங்க அப்பா சந்திரசேகர், அதான் பிசி ஸ்டன்ட்ஸு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு இவரும் சண்டை கலைஞராக பல படங்களில் வந்திருக்கார். சூப்பர் சுப்பராயன் மாஸ்டராக இருந்த பல படங்களில் சண்டை கலைஞராக வந்திருக்காரு. திலீப் சுப்பராயன், சூப்பர் சுப்பராயனுடைய மகன் திலீப் சுப்பராயனோட பணியாற்றின படங்களெல்லாம் அவர் கூட ஸ்டண்ட்டு நடிகராக வந்திருக்காரு. அதே மாதிரி அன்பறிவு, இப்போ நிறையா பிஸியான பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்காங்களா, அன்பறிவு சகோதரர்கள், அவங்க ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கக்கூடிய பல படங்களில் ஒரு பணியாற்றியிருக்காரு. அது பிறகு பெப்சி விஜயன், அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்த பல படங்களில் இவர் சண்டை நடிகராக ஸ்டண்ட் கலைஞராக பணியாற்றி பல அனுபவங்களை பெற்று அதுக்கு பிறகு தான் இண்டிவிஜுவலாக நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகலாமே அப்படின்னு வரும்போது இவருக்கு முதல்ல கிடைச்ச வாய்ப்பு மலையாள படகுலகில் கப்பேலா அப்படின்ற படம். அருமையான படங்க அது. அந்த கப்பேலா திரைப்படத்தை நான் பார்த்து அசந்துட்டேன். அண்ணா பென் கதாநாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய படம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, ஒரே ஒரு நாளில் நடக்கிற கதை. அந்த படத்தை நான் பார்த்துட்டு, என்ன இவ்வளோ அருமையான ஒரு கதையை வச்சு மலையாளத்தில் எடுத்துருக்காங்களே, இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட கதையை வச்சு கூட ஒரு படத்தை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். நான் உண்மையாகவே மதிப்புடனும் மரியாதையுடனும் பார்த்து வியந்த திரைப்படம் கப்பேலா. அந்த திரைப்படத்தினுடைய ஆக்ஷன் காட்சிகளை அமைத்தவர் இந்த பிசி ஸ்டன்ட்ஸு, இவர் தான் அமைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு முழுக்க முழுக்க ஸ்டண்டு காட்சிகளை மட்டுமே கொண்ட ஒரு திரைப்படம் முரன் பேர். அந்த முரன்று பார்த்தா படம் ஃபுல்லாகவே வைலன்ஸாக இருக்கும். பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர வைலன்ஸு. படம் ஃபுல்லாகவே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. 4-5 இளைஞர்களை மையமாக வச்சு எடுத்த படம். ஒரு இளைஞர்களுடைய கூட்டமே இருக்கும். ஒரு 5 இளைஞர்கள் இருக்காங்கன்னா அவங்களை எதிர்த்து சண்டை போடுறவங்களும் அவங்களும் இளைஞர்கள் தான். படம் ஃபுல்லாக வயலன்ஸை மட்டுமே மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் முறை. அந்த திரைப்படத்தினுடைய ஸ்டண்ட் மாஸ்டரும் இந்த பிசி ஸ்டன்ட்ஸு தான். அந்த முறை திரைப்படம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தெரியாது,
இந்த மாஸ்டர் யார், பிசி ஸ்டன்ஸ்னு ஒருத்தர் இதுக்கு சண்டை காட்சிகள் அமைச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் தெரியாது. அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே தோணுது என்னென்னா, என்னையா இது வயலன்ஸை மட்டுமே மையமாக வச்சு ஒரு படத்தை எடுத்துருக்காங்க. படத்தை பார்க்கும்போதே ஏதோ ஒரு கொரியன் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த அளவிற்கு படம் ஃபுல்லாகவே வயலன்ஸா, படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. படம் ஃபுல்லாக ஒருத்தனை விரட்டிக்கிட்டு சேசிங் காட்சிகள், சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் சின்ன சின்ன தெருக்களுக்குள்ளேயும் காடுகள் மேடுகள் பள்ளங்கள் எல்லா இடத்துலையும் விரட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு அப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அந்த படம். ஸ்டண்டு காட்சிகள்லாம் ஒன்றா. அப்போ தான் நினச்சேன், இந்த படத்துக்கு ஸ்டண்டு காட்சிகள் அமைத்தவர் இந்த பிசி ஸ்டன்ஸு தானா அப்படின்ற மாதிரி எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் உண்டானது அப்படின்னு. அதுக்கு பிறகு பார்த்தா ரெட்டத்தலை அப்படின்ற படம் வந்துச்சுல, அந்த திரைப்படத்துலையும் ஸ்டண்ட் மாஸ்டர் இவர் தான் அருமையாக பண்ணியிருந்தார். இது போக அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அப்படின்னா காட்ஃபாதர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்துக்கு இவர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர். ஜே பேபி அருமையான படங்க, சூப்பர் கதை, அந்த திரைப்படத்திற்கும் இவர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர். அதற்கு பிறகு 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு, அந்த திரைப்படத்திற்கும் பிசி ஸ்டன்ஸு தான் ஆக்ஷன் காட்சிகளை அமைத்தவர். கூர்கா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த கூர்கா திரைப்படத்தில் ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும். அந்த திரைப்படத்துக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர் இவர் தான். அப்புறம் பாட்டில் ராதான்னு ஒரு படம், ஒரு மாறுபட்ட கதை அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது என்ன இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்டரை வச்சுக்கிட்டு ஸ்லோ மூவிங்காக ஒரு படத்தை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். அந்த திரைப்படத்திற்கும் ஸ்டண்ட் மாஸ்டராக பணிபுரிந்தவர் இவர் தான். அதுக்கு பிறகு இன்னொரு அருமையான படம், ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டான மேட்ரு, மாறுபட்ட கதை, மாறுபட்ட கதை கரு, பாராட்டப்பட வேண்டிய முயற்சி அப்படின்னே சொல்லலாம். தண்டகாரண்யம்னு ஒரு படம். அந்த திரைப்படத்திற்கு மிக அருமையாக ஆக்ஷன் காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த அனைத்து ஆக்ஷன் காட்சிகளையும் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு அமைத்திருந்தவர் இந்த பிசி ஸ்டன்ஸ் என்ற இளைஞர் தான். இப்போ தோட்டம் அப்படின்ற பேரில் மலையாளத்தில் ஒரு திரைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த திரைப்படத்திற்கு இவர் ஸ்டண்ட் மாஸ்டராக பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார். இது தவிர லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய டிசி அப்படின்ற அந்த படம் இருக்குல்ல, அதற்கும் இவர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர். இந்த ஸ்டண்ட் மாஸ்டரை பற்றி நான் இப்போ சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்பப்போ பல இளைஞர்கள் ஸ்டண்ட் மாஸ்டராக பட உலகில் நுழைந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நம்மை ஆச்சரியப்பட வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இப்போது பட உலகில் நுழைந்து தன்னுடைய அபாரமான திறமைகளை வெளிப்படுத்தி நம்மை ஆச்சரியப்பட வைத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் ஒரு அருமையான ஸ்டண்ட் மாஸ்டராக பவனி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் பிசி ஸ்டன்ஸ் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டே இந்த தகவல்களை உங்களிடம் நான் கூறுகிறேன்.